மாபெரும் நவீன ஊழலுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். இப்போ அவங்களும் பிளானில் ரெடியாக இருக்காங்க. மனுஷன் கொள்ளையடிச்சு வச்சுருக்கா புதுக்கோட்டை முழுக்க, அந்த ஆளோட தொகுதி முழுக்க கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அந்த ஆள் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது கடுமையாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கடுமையாக வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்கான். இவனை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொண்டு வந்து தாவேக்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது, இல்லை மற்ற ஏடிஎம்கே எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவங்களெல்லாம் தாவேக்கெல்லாம் முயற்சி ஆகும்போது தூய சக்தியாக இருக்குமா, இல்லை அது மீண்டும் வந்து ஊழல் சக்தியாக இருக்குமா? இதுக்கு வந்து திமுகவுக்கு வேணும், அவனுக்கு இதெல்லாம் வேணும். இருக்கிறது ராஜ துரோகி அவனுங்க தான். அதனால் அவனுக்கு அழிகிறது நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது நான் சொல்லுவேன்ல, அதாவது 2,50,000 மாவீரர்களுடைய ஈழத்தமிழருடைய இதுங்க. அது ஒரு காங்கிரஸ் என்ன எந்திரிக்க விடாமல் வச்சுருக்குது. அவங்க அதெல்லாம் யோசிச்சாங்க, எனக்கு புரியும். இருக்கிற சந்தர்ப்பவாத அரசியல தொடர்ந்த சந்தர்ப்பவாதிங்க வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்கே போனாலும் இவங்க வந்து புருஷன் பொண்டாடி மாதிரி ஒன்றாவே போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதிமுக போனாலும் ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டுமே ஒன்றா போவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள பிரிவாக இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. வன்னியரசுலாம் அறிவிக்கப்படாத திமுக தான் அண்ணன். வன்னியரசன் அறிவிக்கப்படாத திமுக தான். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருச்சு, விட்டுறக்கூடாதுல்ல. இது அதிமுக இருந்தாலும் கிடைக்காது, திமுக இருந்தாலும் கிடைக்காது. இவங்க இன்னும் 100 ஜென்மம் ஆனாலும் கிடைக்காது. இவர் வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ அதுக்கு தானே நம்ம கட்சி நடத்துகிறோம். நீ இங்கே நின்றுருந்தாங்களாங்க இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. சரி, நான் பகிரங்கமாக சொல்லுவேங்க. விஜய் வந்த பிறகு கம்யூனிசம்லாம் உடஞ்சிச்சுங்க. விஜய் வந்த பிறகு தலித் பாலிடிக்ஸும் உடஞ்சிச்சுங்க. இவர் வந்து திமுக இருந்தாரு, மொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இங்கே தான் நிற்கும். இங்கே தாவேக்கெல்லாம் நிற்கும். அதை தெரிஞ்சனால வந்து நிற்கிறாங்க. இதான் நம்ம நிற்கக்கூடிய இடத்துல அது வந்து வேட்பாளரை, நம்ம கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளரே நின்றால் கூட நான் சொல்லக்கூடிய விஷயம்னா கட்சியுடைய கட்டமைப்பு நமக்கு தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் நீங்கள் மாதிரியான ஆள், அண்ணன் தலைவன் மாதிரியான ஒரு நபர் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நம்ம டிக் அடிக்கிறோம்னா கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பூத்து அங்கே 324 பூத்து இருக்குன்னா குறைஞ்சபட்சம் பூத்துக்கு ஒரு 5 பேர்லேருந்து 10 பேராவது பூத்துக்கு இருக்கணும். நம்ம போய் சும்மா போயிட்டு சீமானே அங்கே நிற்கிறாரு. விஜய் ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு. இந்த ஆட்சியில் உங்களுடைய ரேட்டிங் என்ன? என் கணிப்புப்படி ஒரு 2 வருஷமாவது, நான் அவர் எல்லோரும் 6 மாதம் சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது அவருடைய நிலைப்பாடை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி என்னுடைய ரேட்டிங்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு நான் வந்து 0 தான். விபத்தில் ஒருத்தர் வந்து தப்பிச்சு வருவான் பாருங்க, அந்த மாதிரி தப்பிச்சு வந்தவர் தான் விஜய். அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் முதலமைச்சர் ஆகுவார்னு சொல்லி விஜய்க்கே தெரிஞ்சிருக்காது. சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லோரும் கலட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நம்மளாம் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நின்றதில் திடீர் விபத்தில் வந்து இந்த ஆள் ஆயிருக்காரு. அது விபத்துங்கிறத தாண்டி ஒரு 35 வருஷமாக மாற்றம் வேணும்னு மக்கள் மத்தியில் ஒரு மனநிலை இருந்துக்கிட்டே வந்தது. அது விஜயகாந்துக்கு போய் அதுக்கப்புறம் சீமானனுக்கு வர்ற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் திடீர் ஒரு இன்சிடென்ட் கேப்புக்குள்ளே வந்து ஒரு சினிமா, ஒரு பிரபலமான மோகத்தின் அடிப்படையில் வந்த ஒரு நபர் தான். அதனால் இவர் நம்ம வந்து கணக்கெடுக்க முடியாது. ஒரு 2 வருஷம் பார்ப்போம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் மக்கள் தான் காரணம். நம்ம சொல்கிறத தாண்டி மக்கள் தான் காரணம். இவனை இதனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் தான் நல்ல ஆட்சி கொடுப்பாரு, பெரும் மாற்றம் கொண்டு வருவார்னு வள்ளுவனுடைய வாக்கை இந்த மக்கள் நம்பி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், 2 வருஷத்துக்குள்ளே பார்ப்போம். திமுக அதிமுகவை தீய சக்தின்னு விஜய் எப்போதுமே சொல்லுவார். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் தேவைக்கலை வரிசையை அணைஞ்சிட்டே வராங்க. இப்போ தூய சக்தி என்ன ஆகும்? இப்போ விஜய் வந்து நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. தீய சக்திங்கிறது திமுக அதிமுக பார்த்து சொல்கிறார். அதாவது குறிப்பாக திமுக தான் தீய சக்தி, மற்றவர்கள் இன்னும் பல அவங்க அல்லு சில்லு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த ஒரு 70 ஆண்டு ஆட்சியில் நம்ம பார்த்தோம், நமக்கு இதே போல தான்
பெரும் ஊழல் பண்ணுறாரு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கு 71, அதுக்கப்புறம் 87 யார் வர்றா, எம்ஜிஆர் வர்றார். இந்த எம்ஜிஆர் வந்து அதே திமுகவில் 20 ஆண்டுகள் உழைத்துட்டு வெளியே வர்றாரு. கருணாநிதி பெரிய ஊழல் பண்ணுறாரு, இந்த மக்களை, நாட்டு மக்களை எல்லாத்தையும் பெரிய மோசமான ஒரு சிந்தனை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு அவர் உள்ளே வந்தார். ஆனால் உள்ளே வந்து 87க்கு அப்புறம், 88க்கு அப்புறம், 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கு அவரால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. மக்களே அவர் மாற்ற நினைக்கிறாரு. ரெண்டாவது, கருணாநிதி எதிர்த்து நம்ம எதாவது பண்ணிடலான்னு நினைக்கிறாரு, முடியல. திமுகவோட அதிகமான ஊழல் பண்ண கட்சியாக அதிமுக மாறுது. அது அவர் கை கழுவிட்டு போயிட்டார். இவனை ஜெயிக்கிறோம்னா நம்ம ஊழல் தாண்டா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதாலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கல, அதிமுகவோட அதிகமான ஊழல் பண்ண கட்சி வந்து திமுகவோட அதிகமான ஊழல் பண்ண கட்சியில் இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல இருக்கிறது அதிமுக தான். புரியுதா உங்களுக்கு? இவன் ஒரு 10,000 கோடி கொள்ளையடிச்சானாக்க ஒரு துறையில், அவன் அதிகாரத்துக்கு வந்தானாக்கு 50,000 கோடி சொல்லுவான். இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணமே பாருங்களேன். ஜெயலலிதா காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து அமைச்சராக இருந்தார். அப்போ கொள்ளையடிச்ச காசு இப்போ வரை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுது அவனுக்கு? அப்போ கொள்ளையடிச்ச காசு தான் வந்து ஐயா எடப்பாடிட்ட, அப்போ பொதுப்பணித்துறை இதாக இருந்தவர், இப்போ வரை எடப்பாடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரை எடப்பாடி சர்வ வல்லமாக இருக்கிறான்னா காரணம் கிடையாது, அந்த ஊழல் மூலம் சம்பாதிச்ச கோடிக்கணக்கான அசட்டு தான் அது பினாமி பேர்லையோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு. அதனால் இவர் பெரிய தூய சக்தி அப்படின்னு இவர் சொல்கிறல, சொல்கிறதுக்கு என்னதுன்னா, தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவன் தூய சக்தியாக இருக்கிறன்னா அது செந்தமிழன் சீமான் தான். அதிமுகவுடைய இன்றைக்கி பல பேர் பிரிஞ்சு பல பேர் வந்து இன்றைக்கி தாவேக்கால அதிகாரத்துக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அதை கூட வந்து ரிசைன் பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அது எதிர்கட்சியாக இருந்தான்னா, ஆளுங்கட்சியாக இருந்தான்னா, இல்லை நம்ம வந்து ஒரு 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 அதிகார வரம்புங்கிறது எம்எல்ஏங்கிறது நமக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. அப்போ அந்த பதவியை இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க தாவேக்காக்கு வரானா, அதில் வந்து அந்த எம்எல்ஏஸ்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு பணம் வச்சுருப்பான். எல்லாம் ஊழல் தான். அதில் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மாபெரும் நவீன ஊழலுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். இப்போ அவங்களும் பிளானில் ரெடியாக இருக்காங்க. மனுஷன் கொள்ளையடிச்சு வச்சுருக்கா புதுக்கோட்டை முழுக்க, அந்த ஆளோட தொகுதி முழுக்க கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அந்த ஆள் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது கடுமையாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், கடுமையாக வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்கான். இவனை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொண்டு வந்து தாவேக்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது, இல்லை மற்ற ஏடிஎம்கே எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவங்களெல்லாம் தாவேக்கெல்லாம் முயற்சி ஆகும்போது தூய சக்தியாக இருக்குமா, இல்லை அது மீண்டும் வந்து ஊழல் சக்தியாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். ஊழல் யாரும் பண்ண விட மாட்டேன், அப்படி பண்ணாமல் நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற இது வந்து படத்தில் பேசுகிற டயலாக்குக்கு, கவர்ச்சி வசனத்துக்கு. ஏன் இந்த தூய சக்தி, தீய சக்தி, துறந்த சக்தி இதெல்லாம் வந்து பேரரசு எழுதி கொடுத்துருப்பாரு டயலாக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், சிரிப்பாகவும் இருக்குது ஒரு பக்கத்து, தமிழ்நாட்டு மக்களை நினச்சா வந்து வேதனையாகவும் இருக்குது. மற்ற இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இன்னும் அதிமுக மட்டும் இல்லை, பிற அதிகார ருசி கண்டவர் இருக்கான் பாருங்க, கேடு கட்டவர் இருக்கான் பாருங்க, மானம் கட்டவர் இருக்கான் பாருங்க, இந்த 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 அதிமுகவில் இருந்து வெளியே போகிற பாருங்க, இவங்களாம் கேடு 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 கட்டதை விட கேடு கட்டவங்க, சந்தர்ப்பவாத சூழல், இந்த பச்சோந்திகள், இந்த ராஜ துரோகிகள் அப்படிப்பாங்கல்ல, இவங்களுக்கு எப்போவுமே ஒரு 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 அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க வாழ முடியும். பணம் இருக்குது, பதவி இருக்குது, இதையெல்லாம் துறந்துட்டு மறுபடியும் இவங்க இங்கே போகிறாங்கன்னா இவங்கெல்லாம் மக்கள் வேலை செய்ய போகிறவங்களா? கிடையாதுங்க. யார் வந்தாலும் எவர் வந்தாலும் அடகு வைப்பாங்க, அடகு வச்சு அந்த 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 தொகுதியை நாசப்படுத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இங்கே போயிருக்காங்க. இந்த களத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால் இங்கே தூய சக்தி, தீய சக்தி, துறந்த சக்தி, இந்த டயலாக்லாம் பேரரசு போன்ற நபர்கள்ட்ட நீங்கள் எழுதி அதை வாங்கி அதெல்லாம் நீங்கள் பேசுகிறத முதல்ல நிறுத்திட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள். உங்கள் வேலைகள் இன்னும் எவ்வளோ நாள் ஓடுதுன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம்.
வரிசையாக திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே தேவைக்க கூட்டணியில் இணைகிறாங்க. அப்போ வந்து திமுக தனித்து விடப்படுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து திமுகவுக்கு வேணும், அவனுக்கு இதெல்லாம் வேணும். இருக்கிறதே ராஜ துரோகி அவனுங்க தான். அதனால் அவனுக்கு அழிகிறது நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது நான் சொல்லுவேன்ல, அதாவது 2,50,000 மாவீரர்களுடைய ஈழத்தமிழருடைய இதுங்க. அது ஒரு அது ஒரு காங்கிரஸ் என்ன எந்திரிக்க விடாமல் வச்சுருக்குது. அதெல்லாம் அவங்க யோசிச்சாங்க, எனக்கு புரியும். அதை எந்திரிக்க விடாமல் வச்சுருக்கு. அது செத்து போன காங்கிரஸை எந்திரிக்கவே விடலை. அதுபோல் நீ இப்போ செத்து போய்கிட்டு இருக்க. என்ன காரணம்னா, விடுதலை சிறுத்தைகளை வச்சு தான் நீ வந்து செம்ம ஆட்டம் போட்ட. சமூக நீதி வந்து அவரை வச்சு தான் நீ ரொம்ப பேசின. கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு தான் நீ என்ன வந்து பெரிய பொது உடைமை பேசிக்கிட்டு இருந்த. நீ 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 சரியான ஆளுக்குவீங்க, சாதாரண ஆள். அந்த வேலையை தாங்க இவன் பிடிக்கிறான். நடிகை அதை தாங்க பிடிச்சிங்க. நீ என்ன சொல்லி கொடுத்த அதெல்லாம் பிடிக்கிறேன், அவ்வளோதான். என் முகத்தை வச்சு பிடிக்கிறேன். வேறு என்ன கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, மயிர் இருக்கா, மட்டை இருக்கா? இந்த ஆள்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது. நீ என்ன பண்ணி வச்சுருந்த? சமூக நீதியா? அந்த சமூக நீதிக்குள்ளே பிரதிநிதித்துவம் கொடுக்காம வச்சுருந்த. இவன் என்ன பண்ணிட்டா, கூப்பிட்டு வச்சு சமூக நீதி சொல்லி பிரதிநிதித்துவம் கொடுக்குறான். இந்த பிரதிநிதித்துவம் கொடுத்தோன்னே இவங்களுக்கு ஜெய்டா, நம்மளை இவ்வளோ நல்லா திமுகக்காரன் ஏமாற்றிட்டு இருந்தான்டா. இதுதான், வேறு என்ன இருக்குது? கம்யூனிசமா ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்து வச்சு ஓரமாக உட்கார வச்சு சில பெட்டிகளை கொடுத்து வச்சுருந்தான். இங்கே வந்து பார்த்தா உனக்கு நான் 5 சீட்டு தானே 10 சீட்டு தானே அதிகாரத்தில் இடமும் தர்றேன். இவ்வளோ நாளாக நம்மளுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து நம்மளை அடக்கி ஆண்டி வச்சு தான் நம்ம யாருனே தெரியாமல் நம்மளை இருந்தவொடனே இவன் என்னமோ நம்ம தூக்கி விடுறானடா. அதுக்கு ஸ்டாலின் பெஸ்ட்டா, விஜய் பெஸ்ட்டா? விஜய் பெஸ்ட் அப்படின்னு இவன் வர்றான். இங்கே கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஒரு விலங்குல. நீலாம் மார்க்ஸு, ஏங்கல்ஸு, மாவோ தயவு செய்து பேசாதீங்க. உங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து மாவோ, ஏங்கல்ஸு, என்ன லெனின்னு எல்லாம் விஜய் தான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுறேன், நீங்களாம் கொள்கையெல்லாம் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்களாம் உறுதியான ஆளுக்க. நீங்களாம் உங்களை மாதிரியான உலக பொது உடைமை பேசுகிற அந்த உலகத்தில் எவனுமே இல்லை. இவங்க கட்டமைச்சதுங்க இருக்கிற சந்தர்ப்பவாத அரசியல் கடை தொடர்ந்த சந்தர்ப்பவாதிங்க வந்து இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்கே போனாலும் இவங்க வந்து புருஷன் கொண்டாடி மாதிரி ஒன்றாவே போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதிமுக போனாலும் ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டுமே ஒன்றா போவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே பிரிவாக இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. புதுவங்களுக்கு சொல்கிறது, இவங்க எஸ்எஃப்ஐயும் போகிறாங்க, இவங்க டொய்ஃபையும் பாங்க. புதுவங்களுக்கு இவன் இந்திய கம்யூனிஸ்டுக்குமா, இவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமா, இவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து ஒன்று தான். ஆனால் பிரிவு ஒன்றா இருக்குது. ஆனால் பிரிவாக இருந்து இவங்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு தொடர்புக்கு போனோம்னா 2 பிள்ளைகள், இவர் கணவன், எவன் கணவன் மனைவி தெரில, அதை அவங்க இருக்குதுன்னு தெரியும். என்ன அதிமுக போனாலும் ஒன்றா போகிறது, 2 பேர் அங்கே பிரிஞ்சு வெளியே வந்தால் திமுக போனாலும் ஒன்றா போகிறது. இந்த மக்களை எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீ கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சினா நீ வேற, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினா நீ வேற. உனக்கு ஒரு தலைவன், உனக்கு ஒரு கொள்கை பிடிப்பு, உனக்குள்ள சில 1000 முரண்கள் இருக்குது. இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சரியாக வேலை செய்யலை, அவங்க வந்து சைனாவை ஏற்றுக்கிறாங்க, அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவானா, இந்தியாவுக்குள்ளே தான் கம்யூனிஸ்ட் நாங்கள் பேசுவோம் இவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேர் போகும்போது பார்த்தா ஒன்றாவே போகிறான். இப்போ யாரா நீங்கள்? இப்போ பார்த்தா திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக சொம்பு அடிச்சுக்கிட்டு, கருணாநிதிக்கு சொம்பு நல்லா அடித்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் ஸ்டாலினுக்கு நெருங்கி ஆடினா சொம்பு. இருக்கிற தொழிற்சங்கம் முழுக்க கட்டப்பச்சது இவங்க தாங்க. இந்த இருக்கிற தொழிற்சங்கத்தில் ஃபுல்லாக மூலச்செலவு பண்ணி அந்த மக்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஃபுல்லாமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. இவங்க கொண்டு போய் இந்த திமுக அறிவுரைங்கிற பேரில், உலக பிரதிநிதித்துவம் பேசுகிறல, உலக பொது உடைமை பேசுகிற பேரில் கொண்டு போய் மூலச்செலவு பண்ணி அவனையும் தொழிற்சங்கம் கட்ட வச்சு, யாரை? திமுக காரனே தொழிற்சங்கம் கட்ட வச்சு, அதுக்குள்ளே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உள்ள நின்று இப்போ அவெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்து இப்போ வந்து இதே வேலை யாருக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க? இப்போ விஜய்க்கு செஞ்சு கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்கள், எப்பேற்பட்ட வந்து கடை தொடர்ந்த ஆட்களும் பாருங்கள். இதுதான் திருமாவளவனுக்கும் இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுங்க. இதுலேருந்து நீங்கள் கேப்பில் வந்து வைகோ சரியில்லை, அவரெல்லாம் கணக்கில் நீங்கள் எடுக்கவே முடியாதுங்க. அவர் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சர்வதேச ஏஜெண்ட், அவர் சர்வதேச புரோக்கர். சந்தர்ப்பவாத அரசியலில் மிக 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 சந்தர்ப்பவாத. அவர் வந்து தெலுங்கர்களுக்கான அதிகாரத்தை வந்து தக்க வைத்து கொண்டு ஒரு வணிக தொடர்பை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வச்சுக்கணும்னு விரும்புகிற ஒரு அரசியல் கட்சி தலைவர். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தெலுங்கு லாபி தான் நீங்கள் இருக்கும்.
நீங்கள் அப்போல்லா இருந்தால் இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், ரெட்டியாக இருக்கட்டும், நாயுடுவாக இருக்கட்டும், இது எல்லாம் பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த 60% வணிகர்கள் இவங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட தான் இருக்கும். இவர்கள் வந்து அதிகாரத்தோட ருசி கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 700 வருஷமாக, 400 வருஷமாக, 300 வருஷமாக, 200 வருஷமாக, குறிப்பாக 100 வருஷமாக கடுமையான அதிகாரத்தில் இருக்கிறான். விஜயநகர பேரரசனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் அதிகார தொடர்புகள் வந்து அதனுடைய உச்சபட்ச தலைவர் வந்து யாருன்னா வைகோ. அப்புறம் பிஜேபியில் இருக்கான், காங்கிரஸில் இருக்கான், திமுகவில் இருக்கிறான். இது வெளியே தெரியாது. இப்போ திமுகவில் இருக்கிற தெலுங்கு லாபிக்கு தலைவன் யாருன்னா வைகோ தான். பிஜேபியில் இருக்கிற தெலுங்கு லாபிக்கு தலைவன் யாருன்னா வைகோ தான். காங்கிரஸில் இருக்கிற தெலுங்கு லாபிக்கு தலைவன் யாருன்னா வைகோ தான். அங்கங்கே வணிக தொடர்போடு அதிகார தொடர்போடு தெலுங்கர்கள் இருப்பாங்கள்ல, லாபி இருப்பாங்கள்ல, அவங்க அதிகாரம், அவங்களுடைய வணிகம், அவங்களோட பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசலை. அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகார தொடர்புக்கான ஒரு சிக்கல் மாறும் பொழுது இவங்க போய் சொல்லக்கூடிய இடம் யார்? வைகோ. இதை தீர்க்கிறதுக்கான சர்வதேச ஏஜென்ட், இந்திய ஏஜென்ட், தமிழ்நாடு ஏஜென்ட் யார்? வைகோ. இந்த வைகோ நான் சொல்கிறத நல்லா டீப்பாக கவனிச்சிங்களாங்க, உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வைகோடைய சர்வ அதிகாரம் வந்து திமுகவில் வந்து உடப்படுது. ஓப்பா, ஒட்டுமொத்த தெலுங்கு ஏஜென்ட்டுக்கே நான் தான் தலைவன் திமுக, நீ இருந்து நீமா ஆணியோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வளரவும் விட மாட்டான், இருக்கவும் விட மாட்டாங்கிற பம்பர சின்னத்தையும் பிடிக்கிட்டான், இருக்கிற இந்த சின்னத்தையும் பிடிக்கிட்டான், எடுத்து கொண்டு வந்து பம்பரச்சுங்க. ஐயோ, அதிகாரத்தில் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு கட்சியை எப்படி கோல வச்சு ஒரு மனுஷனை பம்பர சின்னத்தை பிடிங்கி உதயசிரியத்தை நிற்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் கேடுகட்டத்தனமாக நின்றுருக்காங்க. ஏன்னா நீ தானே தப்பு பண்ண, உன் பம்பர சின்னத்தை இழக்குறீன்னா உன் உரிமை இழக்குன்னு அர்த்தம். 50 ஆண்டு மதிமுகங்கிற கட்சியோடைய கொள்கை கோட்பாடுகளை இழந்த அர்த்தம். உதயசீரத்தில் நின்றுட்டினானுக்கு நீ கட்சிக்காரன் தான். நீ போயிட்டு திரும்ப பண்ண அப்போ அங்கே போய் மறுபடியும் ஒரு திரை கவர்ச்சி மூலம் அதிகாரத்துக்கு வந்தவன பிறகு கண் இழிச்சிட்டாங்க. அதுக்கு பிரேமலதா எவ்வளவோ போதுமே, பிரேமலதா எதுக்கு எவ்வளவோ போதும்ல. அது 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 2 சீட்டு 3 சீட்டு நின்றுருந்தா கூட கொண்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இதோட அங்கே நிற்குது. எங்கே? திமுகவில் நிற்கிது. 2 சீட்டு வச்சிருக்க கொண்ட இப்போ விஜய்கிட்ட போனால் விஜய் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருமா வராதா? அப்போ அந்த சிந்தனை வரும்பொழுது அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, ஏன்னா இப்போ வந்து தமீம் அன்சாரி இருப்பார்கள், அவரே எம்எல்ஏ தாங்க. அவரெல்லாம் நினச்சா விஜய்கிட்ட போயிருக்கலாங்க. இப்போ நான் உண்மையில் நான் சொல்கிறேன், எனக்கு தமீம் அன்சாரி மேலே வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. ஒரு அண்ணன், ஒரு சமூக நீதி போராளி, ஒரு தமிழ் தேசிய தளத்தில் நிற்கிறவர், மிகப்பெரிய தலைவர் மேதகு பிரபாகரனை நிற்கக்கூடியவர், இஸ்லாமிய சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் அப்படி பார்க்குறோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் டிஎம்கேயில் ஒரு சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டார். ஆனால் இந்த குதிரை பேரத்தில் வந்து நடக்கும்போது அவர் நிச்சயமாக இருந்திருப்பார். யார்? நிச்சயமாக இருந்திருப்பார். ஆனால் அங்கே ஒரு மனுஷன் கொள்கைக்காக நின்றுருக்கான் பாருங்களேன், நின்றுருக்காரு. இருந்தாலும் அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கெல்லாம் நம்பி சீட்டை கொடுத்து வச்சிருக்காரு, அழகு பார்க்குறாருன்னா வர முடியாதுங்க போங்க அப்படின்னா அப்படி நின்று இருந்தாலும் மனுஷன் நின்றுருக்காரு. அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஒரு விசுவாசம், கொள்கை, கோட்பாடு கூட வைகோ, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, இந்த விசிகா இவங்கிட்ட கிடையாதுங்க. தமீம் அன்சாரி தமிழங்க, அவன் கொள்கைக்காக கோட்பாடுக்காக நிற்கிறத இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதாவது ஜவஹர்லாவை பொருளை நம்ம வரவேற்றுக்கலாம், கொள்கைக்காக எடுக்கிறார். அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிலாம் என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில. அதனால் திமுக பண்ண அந்த 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 எப்படி சொல்கிறது, இந்த சில பிரதிநிதித்துவத்தை குடிக்காதனுடைய விளைவு அதனால் வந்தது தான், வேறு ஒன்றும் கிடையாது. வன்னியரசுலாம் அறிவிக்கப்படாத திமுக தான் அண்ணன், வன்னியரசன் அறிவிக்கப்படாத திமுக தான். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருச்சு, விட்டுறக்கூடாதுல்ல. இது அதிமுக இருந்தாலும் கிடைக்காது, திமுக இருந்தாலும் கிடைக்காது, இவங்க இன்னும் 100 ஜென்மம் ஆனாலும் கிடைக்காது. இவர் வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ அதுக்கு தானே நம்ம கட்சி நடத்துகிறோம். நீ இங்கே நின்றுருந்தாங்களாங்க, இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, சரி நான் பகிரங்கமாக சொல்லுவேங்க. விஜய் வந்த பிறகு கம்யூனிசம்லாம் உடஞ்சிச்சுங்க, விஜய் வந்த பிறகு தலித் பாலிடிக்ஸும் உடஞ்சிச்சுங்க. இவர் வந்து திமுக இருந்தாரு, மொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இங்கே தான் நிற்கும், இங்கே தாவைக்கெல்லாம் நிற்கும். அதை தெரிஞ்சனால வந்து நிற்கிறாங்க. இதான் புரியுது அவங்களுக்கு சொல்கிறது. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்ணுற ஆள் இருக்குது. தலைவரை
திருமாவளவன் தலைவரை விட்டுறாதிய, சென்னையே காலி பண்ணிவிட்டாரு. என்ன சென்னையே நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒட்டுமொத்த சென்னையும் காலி. 13-14 எம்எல்ஏ வந்து பறையர்களுக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இனிமேல் நீங்கள் விட்டீங்க, யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக 18-25 வயசு பசங்க எல்லாமே விஜய்கிட்ட நிற்கிறாங்க. நீங்கள் என்ன கற்றுனாலும் தாங்காது. ஆனால் வீட்டுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ வச்சுருப்பேன், ஆனால் ஓட்டை இவருக்கு தான் குத்துவேன். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம ஆளுக்கு நாடார்கள் இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ளே காமராஜர் வச்சுருப்பேன், ஓட்டை அதிமுக குத்துவேன். பார்த்துங்களா? விசுவாசத்தை இவர்கிட்ட காட்டுவாங்களா, ஏற்ற காமராஜர்கிட்ட காட்டுவாங்களா, ஓட்டை எங்கே குத்துவாங்களா? ஆனால் அதே திமுக தான் காமராஜர் என்ன பண்ணிடுவான், அடிச்சிருப்பான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியும். அதே போல் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தேவரை போட்டு வச்சுருப்பேன், ஓட்டை தூக்கி அதிமுக குத்துவேன், திமுக குத்துவேன். புரியுது உங்களுக்கு? அதுபோல் ஓட்டை தூக்கி திருமாவளவனை தூக்கி போட்டோவில் உள்ள வச்சுக்கிட்டு ஓட்டை தூக்கி தாவைக்கா குத்துறாமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்திருக்காங்க. வந்து இதில் எங்கே கொள்கை இருக்குது, இல்லை எங்கே கோட்பாடு இருக்குது? ஒரு மயிரும் கிடையாது. இதில் போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது பிரயோஜனம் தான். இவங்கெல்லாம் வந்து சமூக நீதி, சமூக புரட்சி, ஏழை எளிய மக்களுக்கு இவர் நாட்டை திருத்துறாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு கடத்துக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரிலங்க. எப்படி வந்து இது வெளிப்பது திமுகவுடைய அதிகார தொடர்புகளில் தெலுங்கு லாபி நின்றுதோ, அதே போல் திமுகவுடைய மறு உருவம் தாங்க தாவேக்கா. திமுக என்ன பண்ணி அதிகாரத்துக்கு வந்ததுங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியுங்க. புரியுது உங்களுக்கு? என்னன்னா கொஞ்சம் கொள்கையோடு பேசி அங்கே பிரதிநிதித்துவத்தை பேசினேன். அங்கே கொள்கை கொஞ்சம் இருந்து பிரதிநிதித்துவம் இருந்தது. புரியுது உங்களுக்கு? நான் சாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன், நாங்கள்லாம் திராவிடர்கள். புரியுது உங்களுக்கு? அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுக்கு தான் இவங்க தான் திராவிடத்துக்கே ஒரு கான்செப்ட் கொடுத்தவங்கல்ல. இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்ட கான்செப்ட் வேணும் கொடுத்ததில்ல. ஆனால் அதை கொடுத்து அந்த மக்களை நம்பி ஒரு கொள்கைன்னு சொல்லி அதை தான் திராவிட கொள்கைன்னு சொல்லி கோட்பாடு. தமிழ் தேசிய கொள்கையை இருட்டடிப்பு பண்ணதே திராவிடம். தமிழ் தேசியத்தை தாண்டி இந்திய தேசியம் இருக்குது, தமிழ் தேசியத்தை தாண்டி தெலுங்கு தேசம் இருக்குது, தமிழ் தேசியத்தை தாண்டி மலையாள தேசியம் இருக்குது, கன்னட தேசியம் இருக்குது, காஷ்மீர் தேசியம் இருக்குது. அதுதான் தேசியம். ஒரு மொழி சார்ந்து இருக்கிறது தான் தேசியம். இவங்க இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தவங்க. திராவிட தேசியங்கிறது ஒரு மொழியும் இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் இல்லை, 4-5 சேர்ந்து தான் ஒரு திராவிடம் சொல்லி கான்செப்ட் மக்களை மூலச்செலவு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை அப்படியே இறுக்கி பிடிச்ச நடிகை ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அதே இறுக்கி பிடிச்ச ஒரு நடிகை தான் எம்ஜிஆர். கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் எடுத்து திமுகவை உருவாக்குனா அண்ணாவை தூக்கிட்டு வந்து வச்சவன் தானங்க எம்ஜிஆர். என்னங்க கொள்கை கோட்பாடு இருக்குது, என்ன இருக்குன்னு கேட்குறேன். அதே போல் திமுகலேருந்து திமுக உருவாக்குனவன் யார்? அண்ணா. அப்போ அந்த திமுகலேருந்து வேலை செஞ்சுட்டு அண்ணாவை தூக்கி கொண்டு வந்து கொடியில் வச்சது யார்? எம்ஜிஆர். அப்போ என்ன இருக்குது? அது போல தாங்க பார்த்தா வெளியே வந்து பார்த்தா எடு காமராஜரை, எடு கருணாநிதியை. கருணாநிதி மட்டும் நல்ல வேலை இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருந்தாரு, அவரை தூக்கி போட்டா வச்சிருப்பார். எம்ஜிஆர் எடு, அண்ணாவெடு, கருணாநிதி எடு, காமராஜர் எடு, வெள்ளச்சர் எடு, எடு 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 அம்பேத்கர் எடுத்து முன்னாடி வச்சாச்சு. வச்சோடனே எந்த கொள்கை பிரதிநிதித்துவம் கிடையாது, யாரை பற்றி ஃபோக்கஸும் கிடையாது. நான் எந்த மொழிக்காகவும் நிற்க மாட்டேன், எந்த சாதிக்கும் நிற்க மாட்டேன், எந்த மதத்துக்கும் நிற்க மாட்டேன், நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் பேசுவான், எக்கச்சக்கமான பேர் பேசுவான். அந்த மாதிரியான ஆட்களுக்கான தீனி இருந்தாலும் என்ன பண்ணிவிட்டான், கொடுத்துட்டான். கொடுத்தோன்னே இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சகட்டு மேனிக்கு இப்போ பார்க்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க விஜய், தெலுங்கு இளைஞர்கள் பார்க்குறாங்க. இவர் தெலுங்கர்களுக்கு எதிராக இருக்கிறாரா? இல்லை, போடுறா ஓட்டை. முஸ்லீம் பார்க்குறேன், இவர் தெலுங்கர்களுக்கு எதிராக இருக்கிறாரா? இல்லை, ஒரு நடிகை, எந்த கொள்கையும் கோட்பாடு இல்லை, போடுறா ஓட்டை. கிறிஸ்டின் பார்க்குறேன், அத்தாடி நம்ம சினிமா நடிகராக இருக்கும் ஒரு வாயை திறக்கலை. விஜய் தான் சொன்னார். திடீர்னு நம்ம ஆள் டெல்லிக்கு 3 தடவை போயிட்டு இருந்தார். எப்போ 3 தடவை உட்காந்து சிபிஐ உட்கார வச்சா, 41 நாள், 41 பேர் செத்து போனதுக்கு 3 தடவை போயிட்டு இருந்தார். போயிட்டு வந்தோடனே நம்ம ஆள் சோசப் விஜய்ன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆள் கிறிஸ்டின், போடுறா ஓட்டை. புரியுது உங்களுக்கு? அப்போ அம்பேத்கரை வச்சிருக்காரு, அம்பேத்கர் அவர் தூக்குறாரு. இனிமேல் நமக்கு திருமாவளவன் தேவையில்லை, தலித் பாலிடிக்ஸ் தேவையில்லை, போடுறா ஓட்டை.
இப்படி எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு கலவையாக இந்த ஆளை வந்து உருவாக்கி வச்சிருக்கனால நிற்கிறாரு. ஆனால் எப்போவுமே ஒரு ஐடியாலஜிக்கல் தான் என்ன பண்ணுவோம், ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியலை ஒரு 300 வருஷமோ 400 வருஷமோ 500 வருஷமோ நகர்த்தும். அதுதான் நிற்கி. மீதி இருக்கிற ஐடியாலஜிக்கல் இன்சிடென்ட்டாக வந்தது அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். என்ன காரணம்னா, இந்த ஐடியாலஜிக்கல் உள்ள நபர்கள் வந்து பொதுவாக போய் அங்கே போய் நிற்பாங்க. அப்போ இவங்க ஐடியாலஜி அங்கே என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. அப்போ அவன் என்ன அடைவான், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சோர்வு அடைவான், சோர்வு வந்துடும். புரியுது உங்களுக்கு? இப்போ அம்பேத்கரோட ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டவன் விஜய் ஏற்றுட்டு போயிருப்பான். அங்கே போனால் அம்பேத்கர் ஐடியாலஜி அவன் திணிக்க பார்ப்பான், முட்டல் மோதல் வரும். சாதிய ஐடியாலஜி இருக்கிறவன் விஜய் ஏற்றுட்டு போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா சாதியை திணிக்க பார்ப்பான். அங்கே வந்து அவனால் முடியாது, ஏன்னா அவன் ஐடியாலஜி சாதியில். புரியுது? திராவிட ஐடியாலஜி ஏற்றுக்கிட்டு போனவன் அங்கே போய் திணிக்க பார்ப்பான். ஒரு 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ திணிக்க பார்ப்பான். அப்போ அங்கே வந்து முட்டல் மோதல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்கன்னா போனவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் கொள்கையே இல்லாத ஒரு தலைவன்டான்னு பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் ஆகுவான். ஏன்னா நீ கொள்கையோட ஒரு கான்செப்டோட போகிறவன்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ் தேசியவாதி, நம்ம ஏதோ தெரிஞ்சு தெரியாத தமிழ் தேசிய தலைவர்கள் நின்று போய் அங்கே போய் நிற்கிறோம். நம்ம ஐடியாலஜியில் போய் பிரபாகரன் திணிக்க முயற்சி பண்ணுவோம், அவன் ஏற்றுக்க மாட்டான். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம கொள்கையை சரண்டர் ஆகி அவன் கொள்கைக்கு போவோம், இல்லைன்னா நம்ம வெளியேறுவோம். இப்படி தான் நடக்கும். இப்போ இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்களாக்கு. இங்கே திருமாவளவன் பேசுகிறது கேடுகட்ட அரசியல், கம்யூனிசம் பேசுறது கேடுகட்ட அரசியல், சந்தர்ப்பவாத அரசியல். நான் சொல்கிறேன், ஏன்னா உன்னோட ஒட்டுமொத்தத்தை காலி பண்ணி எங்கே போய் நின்ற, விஜய்கிட்ட போய் நின்ற. அப்போ விஜயோட ஐடியாலஜி தான் அங்கே ஜெயிக்குதுன்னா நீ இவ்வளோ நாள் பேசின அரசியல் எதுவுமே செட் ஆகலை. அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்குள்ளே செட் ஆகாமல் அப்படி தனித்து சொன்ன விஷயத்தில் ஆணி மாதிரி நேர் நின்று நிற்கிற ஒரே அரசியல் தமிழ் தேசிய அரசியல், நம்ம அரசியல் மட்டும்தான். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் அம்பை தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு செய்தி வருது. அவர் அந்த அம்பையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் நிற்கிறதாக ஒரு தகவல் பரவுது. ஏன்னா இது கட்சியுடைய தலைமை அண்ணன் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விடயம். என்னுடைய கருத்து என்னன்னா, நான் மீண்டும் பதிவு பண்ணுறது, இங்கிருந்து நம்ம அம்பாசமுத்திரத்துக்கு போய் ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் போய் நிற்கிறாருன்னா ஒட்டுமொத்த 10 கோடி மக்களுடைய கண்ணு அங்கே தான் விழுது. ஏன்னா தமிழ் தேசிய தளத்தில் வந்து ஒரு உறுதி கொலையாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தேர்தல் தளத்தில் ஒரு நிற்கிற ஒரு தலைவர்னா அண்ணன் தான், அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அப்போ அங்கே போய் நிற்கணும்னா கோடிக்கணக்கான மக்களுடைய என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை முதல்ல நீங்கள் ஸ்டடிப்படுத்தணும். நான் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம நிற்கக்கூடிய இடத்துல அது வந்து வேட்பாளரை, நம்ம கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளரே நின்றால் கூட நான் சொல்லக்கூடிய விஷயம்னா கட்சியுடைய கட்டமைப்பு நமக்கு தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் நீங்கள் மாதிரியான ஆள், அண்ணன் தலைவன் மாதிரியான ஒரு நபர் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நம்ம டிக் அடிக்கிறோம்னா கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். பூத்து அங்கே 324 பூத்து இருக்குன்னா குறைஞ்சபட்சம் பூத்துக்கு ஒரு 5 பேர்லேருந்து 10 பேராவது பூத்துக்கு இருக்கணும். நம்ம போய் சும்மா போயிட்டு சீமானே அங்கே நிற்கிறாரு, எப்படி சீமானே அங்கே நிற்கிறாரு, அந்த சீமானனை நிற்கிறனால வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கூட்டத்தை அங்கே காட்டணும். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு லைட்டாக சைக்கிள் பேரணி, அப்படியே ஒரு தமிழ் தேசிய அளத்தில் வந்து ஒரு துண்டறிக்கை பிரச்சாரம், வீடு வீடாக வீதியாக தெருவாக நம்ம பண்ணுறது. அவர் கூட்டத்தை பார்த்தோன்னே ஆகா பெரும் கூட்டம், நாம் தமிழர் கட்சியில் உறுதி கொள்ளாமல் அந்த ஒரு கூட்டம் வந்து நிற்கிது, அதனால் இவங்க சீமானன் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு மாயையும் முதல்ல நம்ம உடச்சி வீசிடணும். சத்தியமாக சொல்கிறேன். இந்த கூட்டங்கிறது ஓட்டு கூட்டம், நம்ம போல பிரச்சார கூட்டம். ஆனால் அந்த மக்கள் இருக்கான் பாருங்க, அந்த தொகுதி மக்கள் இருக்கான் பாருங்க, அவனை வந்து வீடு வீடாக வீதியாக தெருவாக அவனை பல்ஸ் பிடிச்சிருக்கணும். நீ யார், உன் ஓட்டு என்ன, நீ யாருக்கு போடுவ, உன் மனநிலை என்ன அப்படின்னு அங்கே நின்று ஊர் கிராமங்கள் விடாமல் அந்த ஊரை சேர்ந்த அந்த பூத்து வச்சுன்னா அந்த ஊருக்காரன் தானே, அவனுக்கு அந்த ஊரை பற்றி அவனுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு 10 பூத்து ஒரு ஊரில் ஒரு 10 பேர் இருக்கானா, அந்த 10 பேர்லேருந்து அந்த ஊரை எப்படி சரி பண்ணுறது, அந்த இன்னொரு ஊருக்கு அந்த ஊரை எப்படி சரி பண்ணுறது, இந்த அடிப்படை கட்டமைப்பு நமக்கு இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள நுழையணுங்கிறது என் கருத்து. இன்னைக்கு கட்டமைப்பு இல்லாமல் நீங்கள் என்ன உள்ள நீங்கள் நுழைஞ்சாலும்
மக்களை நீங்கள் ஸ்டடிப்படுத்தாமையும் மக்களுடைய மனநிலையை நீங்கள் தெரிஞ்சுக்காமையும் நீங்கள் ஸ்டடிப்படுத்தினாலும் முடியும். ஏன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னாக்க மெஜாரிட்டியாக ஒவ்வொரு சமூகம் ஒன்று நாடார் இருப்பான், இல்லை கோனார் இருப்பான், இல்லைன்னா பல்லர் இருப்பாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கமான ஒரு சமூகம் அங்கே இருந்துகிட்டு இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், அந்த சமூகம் எப்படி நின்றாலும் அவனுக்கு தான் ஓட்ட போட பார்க்கும். அங்கே நம்ம பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நமக்கு ஓட்டு போடுமா? நம்மளாம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆக்கி வைப்பாங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு கள ஆய்வு பண்ணி அந்த கள ஆய்வின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு போய் நம்ம நின்று நம்ம அந்த உறுதி கொள்ளையாமல் அந்த அந்த விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உள்ளே நுழையணும். ஏன்னா எல்லாரும் விரும்புகிறது தான் சீமான் எம்எல்ஏ ஆகணும். அதுதான் அவருடைய இது இல்லை. அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் தான் நம்ம கருத்து, எல்லாருடைய கருத்து. இப்போவும் நம்ம போய் அங்கே போய் ஏதோ ஒரு வகையில் அண்ணன் தோற்று வெளியே வந்தால் இந்த தாவேகா கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மூளை இருக்கான்னு கேட்டால் கூட என்னை பொறுத்தளவு வந்து சத்தியமாக எனக்கு டவுட்டு தான். என்ன சொல்ல வரேன்னா, திமுக தோற்றதை விட அதிமுகவுடைய சீட்டை விட நம்முடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சி 0ல் இருக்கிறத அதன் கிண்டல் பண்ணுறான். ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்கே வரலையே, ஒரு தமிழ் தேசிய அரியணையிலே வந்து ஒருத்தர் வந்து உட்காரலையே, மாற்றம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல மாற்றத்துக்கான தலைவனாக இத்தனை வருஷம் பேசுகிறானே, நமக்கு ஓட்டு போடாமல் இந்தால கொண்டு வராமல் நம்ம ஒரு நடிகனை கொண்டு வந்துட்டுமே அப்படின்னு எவனுமே இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு பேசுகிறான் திமுககாரன், டேய் மாற்றம் வேணும்னா மாற்றம் வேணும்னா மாற்றம் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டாக 15 வருஷமாக வந்து மாற்றத்துக்கான அரசியல் அருமையாக பேசுகிறேன். சீமானுக்குடா நீங்கள் ஓட்ட போட்டுக்கணும், இந்த ஆளுக்கு இருக்கடா போட்டிய. அப்படி தான் இன்றைக்கி திமுகலேருந்து அதிமுகலேருந்து அத்தனை பேருமே பேசுகிறான். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, கேள்வியை நம்ம யார்கிட்ட வைக்கிறது? தலைவர்கள்ட்ட வைக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள்கிட்ட வைக்கிறோம். நீ மாற்றத்துக்கான இடத்துல வந்து ஒரு நடிகனை நீ தீர்வு பண்ணி வச்சுருக்க, அந்த நடிகன் உனக்கு கொடுத்த விடயத்துக்கு வந்து அது நல்லதாக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற? நீ நிற்க போகிற. கெட்டதாக இருந்தால் நீ தான் அனுபவிக்க போகிற. அப்போதைக்கு வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது சீமானை தேடாது. அண்ணன் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அம்பாசமுத்திர மக்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்து தயவு செய்து அண்ணனை ஜெயிக்க வைங்க. நம்ம கட்சியில் இருக்கவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்கள், கட்டமைப்பு இருக்கான்னு பாருங்கள், உள்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு அடுக்கடுக்காக படியாக நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்கள். படிகள் நம்மகிட்ட சரியாக இருந்தால் நம்ம கற்ப கிரகத்துக்கு போயிடலாம். நம்ம கற்ப கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு படியை இல்லாமல் இருந்தமாக கற்ப கிரகத்தை எட்டி தொட முடியாது. இது என்னுடைய விஷயம். கட்சிக்குள்ளே கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். கட்சியில் கட்டமைப்பு இருந்தால் இது பிரச்சனையே இல்லை. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலேயே அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு அப்புறம் அதிகமான ஒரு கட்டமைப்பு உள்ள நான் ஸ்டடி பண்ண வரை ஒரு தொகுதியாக பார்க்குறேன்னா அது ஆலங்குளம் தான். ஆலங்குளம் தொகுதியில் அண்ணன் சீமானுக்கு அப்புறம் 25,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. கட்சியுடைய கட்டமைப்பு அங்கே இருக்குது, கட்சியுடைய ஒரு உள்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு அங்கே இருக்குது, கட்சியோட உள் பாலிடிக்ஸ் இல்லை. இதுபோல் தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டமைப்பு இருந்தால், கிரவுண்டு ஒர்க் இருந்தால், வேட்பாளர்கள் சரியாக ஒரே ஆளை ஃபோக்கஸ் பண்ணி அவரை நம்பி அவரை விட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும், நிற்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். சீமானனை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு மக்களை மூலச்செலவு பண்ணி ஓட்டு வாங்கியிருந்தீங்க, இப்போ பணம் செத்து போய் வந்துட்டீங்க. இனிமேல் சினிமா நடிகனை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சினிமா துறையில் எல்லாமே அள்ளி இந்த நாடு மக்களும் கேவலமாக, மக்கள் அட்டூழியமாக, மக்களுடைய மனதில் அசிங்கமாக, மக்களுடைய மனதில் கேடு கட்டதா, அரசியல்னாலே சம்பாதிக்கிற ஒரு 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 இடமா உருவாக்கியது திமுக. அவன் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் தாவேக்கானால. காமராஜர் காலகட்டத்தில் மக்கள் அறமாக இருந்தால், வீரமாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் எவனும் கொள்கை கோட்பாடு பேச முடியாது. இந்த மக்கள் கேடு கட்ட அளவுக்கு அரசு அதிகாரிகள் கேவலமாக போகிறதுக்கு திமுகங்கிறேன், பட்டு பயங்கரமாக போகிறதுக்கு திமுகங்கிறேன். அந்த மக்கள் இன்னைக்கு நேர்மையாக இருக்கணும்னா ஒரு காமராஜர் போல, ஒரு கக்கனை போல, ஒரு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் போல
ஒரு தலைவன் இங்கே வந்து ஒரு தலைமுறை இங்கே ஆட்சி பண்ணால் மட்டும்தானே அந்த மக்களை ஒழிக்க முடியும். அடுத்த தலைமுறையை புதிய ரத்தத்தை பாய்ச்சி அழகாக ஒரு 100 காமராஜரையும் 100 கக்கனையும் உருவாக்கி விட்டுட்டு போக முடியும். எனக்கு தோணுதுங்க, இந்த மக்களை ஏமாத்தணும்னா சினிமாவுக்கு போய் நடிக்கணும் போல. அப்படி சினிமாவில் மட்டுமே துப்பாக்கி சண்டை, சினிமாவில் மட்டுமே வசனம், சினிமாவில் மட்டுமே அப்படி புரட்சிக்கிற போர், சினிமாவில் மட்டுமே அந்த அமரேந்திர பாகுபாலி மாதிரி படம் மாதிரி போட்டு நடிச்சுருந்தேன். பாகுபாலிலாம் அந்த வந்து அவன் பேர் என்ன, அவன் பேர் அந்த படம் பிரபாஸ்லாம் வந்து நடித்தா அவனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியை கொடுத்துருவாங்க. டோனிலாம் வந்து தமிழ்நாட்டில் நின்றாலும் அவனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவியை கொடுத்துருவாங்க. கேடு கட்டுவாங்க. அசிங்கமாக இருக்கு. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.